டிரான்ஸ்னிஸ்ட்ரியால ஒரே பதட்டம். மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, ஓட்டு போட சொல்றாங்க. ஏன் எதுக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியல. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். 29 பிப்ரவரி, அதாவது இன்னைக்கு 1 மார்ச் ஆயிடுச்சு. 1 மணி வரைக்கும் நைட் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஏதாவது அப்டேட்ஸ் கிடைக்குமான்னு. எந்த ஒரு அப்டேட்ஸும் கிடைக்கல. மேபி வந்திருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். இந்த பதிவு நீங்க கேட்கும்போது மேபி ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம். ஆனா குறிப்பா என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஓட்டெடுப்புல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே பதட்டமா இருக்கு. மக்களுக்கெல்லாம் என்னமோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுது. அந்த பார்லிமெண்ட்ல அதாவது ஓட்டு போட்டிருப்பாங்களா, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட் கிராஸ்க்கு, யூரோப்பியன் யூனியன், சிஐஎஸ், அதுக்கப்புறம் 5+2 ஃபார்மேட்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ரஷ்யன் ஃபெடரேஷன் கிட்டையும் சரி, இது போல பல அமைப்புகள் கிட்டையும், யூஎன் கிட்டையும் சரி, இது போல பல அமைப்புகள் கிட்டையும் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது மால்டோவா எங்களை எந்நேரமும் தாக்கலாம், இதெல்லாம் உட்காந்து பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்கலாம், பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறது போல எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறது போல ஒரு SOS சிக்னல் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இல்ல, பட் பிரச்சனை ஆகலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்து உலக நாடுகள் முன்னாடி உதவி அப்படின்றது போல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. ஏன்னா இந்த விஷயத்த டான்பாஸும் லுஹான்ஸ்கும் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இது கரெக்டான மூவ் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த டொனஸ்கா இருக்கட்டும், லுஹான்ஸ்கா இருக்கட்டும் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யா கிட்ட போய் ரஷ்யா எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கறது போய் கேட்டாங்களே தவிர, மத்த உலகத்துல இருக்கிற மத்தவங்க யார்கிட்டயும் யூரோப்பியன் கிட்ட போய் யாருன்னு கேட்கல. ஆனா இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா புத்திசாலித்தனமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, OSCE, CIS, அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன், UN, இது போல பல அமைப்புகள் கிட்டே கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் ரஷ்யாவோட. இப்போ பல அமைப்புகளும் வந்து இதை கன்சிடர் பண்ணுவாங்க, யூஎன்ல இருந்து எல்லாரும். ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனை வேணாம்னு சொல்லிதான், இது ஒரு அங்கீகரிக்கப்படாத தனி நாடு தான், இதுக்குன்னு தனியா கரன்சி இருக்கு, எல்லாம் தனித்தனியா இருக்கு இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உட்காந்து பேச்சுவார்த்தை மூலியமா பேசி நெகோசியேஷன் முறையில இதை ஸ்டாப் பண்ணும். இங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் உலக நாடுகளுக்கு இருக்கு, யூஎனுக்கு இருக்கு. ஏன்னா யூஎன் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்களே ஆந்தனோ கத்ரஸ் அவர்கள், இது போல பல நாடுகளும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, ஏன் இது போல ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போ இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாக்கு வந்துச்சு அப்படின்னா, இது உறுதிப்படுத்தப்படாத தகவல், ரூமர்ஸின் அடிப்படையில. பட் சில இமேஜஸ் எனக்கு வந்துச்சு, பட் அதனால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல ஃபுல்லா. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது உறுதிப்படுத்தப்படாத தகவல், இது போலி தகவல்னு வச்சுக்கோங்க உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்கு. என்னன்னா, மால்டோவா அதிபரான மாயா சண்டோ அவர்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, மொபைலைஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல ஆர்மிக்கு வந்து தயாராக சொல்லி கட்டளை விட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது நடந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, கண்டிப்பா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை அவங்களோட இணைக்கிறதுக்கான வேலையில ஈடுபடுவாங்க. அப்படி செய்யும் பட்சத்துல மால்டோவா ஈஸியா சீக்கிரமா இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, மால்டோவா கிட்ட அதிகமான ஆயுதங்கள் வந்துடும். அதாவது இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா கூடிய ஆயுதங்கள் அதிகமா மால்டோவாக்கு வந்துடும். மால்டோவாக்கு அது கிடைச்சிச்சு அப்படின்னா மால்டோவா உக்ரைனுக்கு கொடுத்துட முடியும். உக்ரைன்ல இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீர்ற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அது மட்டும் இல்லாம மால்டோவால பிரச்சனை இல்லை, ஃபுல்லா அனெக்ஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பீஸா எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாடா இருக்கும். இமீடியட்டா நாட்டோவில் அட்மிட் ஆயிடுவாங்க, இமீடியட்டா நாட்டோட எங்களை சேர்த்துக்கோன்னு சொல்லிடுவாங்க, யூல சேர்த்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. சோ தட் இந்த நாடு மேற்குலக நாடுகள் உக்ரைன்ல செஞ்ச தப்ப மால்டோவால செய்ய மாட்டாங்க, இமீடியட்டா அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இந்த ரஷ்யா ஒடசா பகுதியை மீட்டெடுத்தாலும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மீட்டெடுத்தா நாட்டோ நாடு தொடர மாதிரி வந்துடும். ஸோ இது உலக போருக்குள்ள போயிடும், இது ரஷ்யாவுக்கு ஒரு இழப்பா போயிடும், இது ஒரு மாஸ்டர் மூவ் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா இம்மீடியட்டா முடிவெடுத்து இது போல உலக நாடுகளுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு கேள்வி வருது, இப்போ டிரான்ஸ்னிஸ்ட்ரியா இப்போ உலக நாடுகள் கிட்ட இப்போ இது போல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதுனால உலக நாடுகள் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண தான் போறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட இந்த கோரிக்கை இருக்கு, ரஷ்யா என்ன சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு காப்பாத்துறோம் அப்படிம்பாங்க. ஸோ அதை நாங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யன் ட்ரூப்ஸ் வேற வழியே இல்லாம லேண்ட் அசால்ட் ட்ரூப்ஸ் வழியா இந்த ஒடசாக்குள்ள போகணும். திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஒடசா வாமா, ரஷ்யன் ஃபெடரேஷனோட சேர்ந்து வாமா, இந்த மைண்ட்லயே இருக்குங்க. அது அப்படியே அந்த டெரரான ஒரு ஸ்பீக்கரு, அதனால மறக்கவே முடியல. அந்த வீடியோ பதிவு வந்துச்சுன்னா நீங்க பாருங்க. பட் ஓகே, அவர் அப்ப சொன்ன அந்த பதிவு இதுல மேட்ச் ஆகுது. கண்டிப்பா ரஷ்யா ஒடசா அடிப்பாங்க. ஒடசா அடிக்கிறதுக்கு மறைமுகமா பல பிளான்கள் இருக்கு, திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப கூட ஒரு லேண்டிங் ஆபரேஷன் உக்ரைன் கிரீமியால ட்ரை பண்ணாங்க, பட் ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு புரிய முடியுது, அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ரஷ்யாவை குருடாக்கணுன்றதுக்காக கிரீமியாவை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக F-16 உக்ரைனுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்துவாங்க, அதனால ரஷ்யாவோட A-50 தாக்கியிருக்காங்க அப்படின்னு தெளிவா ஒரு பதிவு போட்டிருப்போம் இல்லையா. இப்ப நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க,
உக்ரைனுக்கு F-16 வர்றதுக்கு முன்னாடி உக்ரைன் கிட்ட ஒடசா இல்லைன்னா கிரீமியாவை எப்படி தாக்குவீங்க? கிரீமியா மேல குண்டுகளை வீச முடியும் F-16 வச்சு ஒடசா போனாலும். பட் ஆனா லேண்டிங் ட்ரூப்ஸ் வேணும். லேண்டிங் ட்ரூப்ஸ் வேணும்னா ஒடசா வேணும். உக்ரைன் வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரியா இருக்கும்போது உக்ரைனால அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ரூல் அவுட் பண்ணிடுவாங்க. ரஷ்யா டிரான்சிஸ்டியாவை மீட் எடுத்துருவாங்க இல்லையா? ஸோ தட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ரஷ்யா இம்மீடியட்டா ஒரு ஸ்டெப் எடுக்க போறாங்க. ஒடசால ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் செய்யறதுக்கு. ஃப்ரண்ட் லைன் டோட்டல் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒடசால பெருமளவுல வந்து உக்ரைனியன் வீரர்களை வச்சிருப்பாங்களா? ஏன்னா பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த கக்கோவா டேம் இருக்கு, அது உடஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிவர் இல்லை, கிராஸ் ஆகலாம். அந்த வழியா ரஷ்யா இப்ப கிராஸ் ஆகலாம், அந்த வழியா போகலாம், கர்சன் பகுதியை பிடிச்செடுக்கலாம். ஒருவேளை லேண்ட் ரூட் வழியாலையும் ஒரு ரிட்டர்ன் கொடுத்து அழுத்தம் கொடுக்க முடியும். சேம் டைம் கிரீமியால இருந்து இந்த ஸ்னேக் ஐலாண்டை பிடிச்சி ஸ்னேக் ஐலாண்ட்ல இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அது ஜிமினி ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒடசாக்கு போறதுக்கு ஆம்பிபிஎஸ் அசால்ட் டீமை கூட பயன்படுத்தலாம். இந்த விஷயத்துல நம்ம நிறைய நோட் பண்ணோம். ரஷ்யன்ஸ் கிட்ட அதிகமான சப்மரைன் ட்ரோன்கள் கிடைச்சிச்சு. ரஷ்யா கிட்டயும் நேவல் அசர்ட் அதிகமா இருக்கு. அந்த நேவல் அசர்ட்டை பயன்படுத்தி ரஷ்யா நேவல் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு பெருமளவுல நேவல் ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது இந்த கோவர்ட்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், சப்மரைன்ஸ் எல்லாம் கிடையாது. இதை பயன்படுத்தி, இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் போட்டு வச்சிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை மட்டும் தேடி தேடி வெடிக்க வச்சிருச்சு அப்படின்னா உக்ரைனை, இந்த ஒடசா பகுதி, உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க ஒடசா பகுதியை யாராலையும் தடுக்க முடியாது. ரஷ்யன் ஈஸியா பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மூவ் ரஷ்யா இமீடியட்டா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஃப்ரண்ட் லைன் டோட்டல் கொலாப்ஸ் இருக்கு. என்டையர் ஃப்ரண்ட் லைனும் அடி வாங்கிட்டு இருக்கு. நம்ம மேப் தெளிவா பார்த்துருப்போம். சேம் டைம் கர்கிவ் பகுதியில மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிருக்காங்க. சுமி ரீஜன்லாம். சுமி ரீஜனுக்கு ஒரு பதிவு லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இது அங்க இருக்கக்கூடிய ஆயுத கடங்கு போல இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், பக் எம்னா அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது கூட சில உக்ரைனியன் வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அது ஒரு ஆயுத கிடங்குன்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யன் ட்ரோன் இமீடியட்டா லொகேஷன் கொடுத்தனால அந்த இடத்துல பயங்கரமான ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆயுத கிடங்கு என்டையரா டிஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சிம்பிளா நடக்கிறதாங்க. ரஷ்யா மேல குண்டுகள் போடலையா அப்படின்னு கேட்டா போடுறாங்க, போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடியது ஹிமாஸ் மிசைல் அப்படிங்கிறது போல சொல்லப்படுது உக்ரைன் தரப்புல இருந்து. அதுக்கான வீடியோ பத்தி உக்ரைன் தரப்புல இருந்து நிறைய கொடுக்குறாங்க. ஆனா இது போல ஒரு இழப்பு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது ரஷ்யா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து உக்ரைனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது தரப்புல இருந்து ரஷ்யாவோட பல Su-34 விமானங்களை சுட்டு வீழ்த்ததா சொல்லப்பட்டு வருது. இருக்கலாம், என்ன வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான விமானங்களை ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பயன்படுத்தினதும் ஃபேப் வகையான குண்டுகள், ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ வந்து இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பல இடத்துலையும் கொண்டு போய் டிப்ளாய் பண்ண வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உக்ரைன் தள்ளப்படுறாங்க. அப்போ பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமாக உக்ரைனுக்கு தேவை. அந்த அளவுக்கு உக்ரைன் கிட்ட இருக்கா? பேட்ரியட் மட்டும் இல்ல, ஐரிஸ்டியா இருக்கட்டும், பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு தேவைப்படுது. இப்போ ரஷ்யா இது போல சீட் மிஷனா, இதுக்கு பேர் சீட் மிஷன் வச்சுக்கலாம், இது போல செஞ்சுட்டு இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லொகேஷன் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா தாக்கலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா உக்ரைனை இப்போதைக்கு காப்பாற்ற முடியாது. ஃப்ரண்ட் லைனும் கொலாப்ஸ் ஆகுது, ஆயுத கடங்கும் கம்மியா இருக்குன்ற பட்சத்துல ரஷ்யா ஈஸியா ஒடசா பகுதியில் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணிடுவாங்க. அதுக்கும் ஏர் சப்போர்ட் கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ண, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்த கூட நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.